ஓம் சாய்ராம். இன்றைக்கு அப்பாவோட சாவடி தரிசனத்த தான் பார்க்க போறீங்க. அப்பா கிட்ட காலையில எழுந்தவுடனே துவாரகமயம் பிரார்த்தனை பண்ணிட்டு, இப்ப காலையில ஆரத்தி முடிஞ்சவுடனே சாவடி தரிசனத்த தான் இப்ப பார்க்குறீங்க. அப்பா ரொம்ப அழகா இருக்கிறாரு. சாவடியில பாபாவோட பிரார்த்தனை எல்லாருடைய பிரார்த்தனைய வச்சுட்டு வந்திருக்கிறேன் சாய்ராம். கவலைப்பட வேண்டாம். அப்பா நம்ம கூட இருப்பாரு. எப்பயுமே நம்ம கூட இருப்பார். நீங்க கவலைப்பட வேண்டாம். பாபாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சாவே போதும். உங்களுடைய பிரார்த்தனை துவாரகமாயிலும் சரி, நம்ம சாவடியிலும் வச்சுட்டு வந்திருக்கிறேன். இப்ப குருஸ்தானத்திலே வச்சுட்டு வந்தேன் சார் நேத்து. ஏன்னா குருஸ்தானத்தில நேத்து நடந்த அற்புதத்த பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய அற்புதத்த அப்பா செஞ்சிருக்கிறார். உண்மையிலே அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். நீங்களும் குருஸ்தானத்து சீக்கிரமா நம்ம துவாரகமயில கட்டணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுடைய பிரார்த்தனையும் பாபா இங்க நிறைவேத்தி தருவார் சாய்ராம். அப்பாவுக்கும் உங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். சாவடி தரிசனம். பாபாவோட இந்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய தரிசனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த தரிசனத்துக்கு அப்பா உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவார் சாய்ராம். நீங்க ஷிரடிக்கு வர முடியலனாலும் நேரடியா சாவடியில நீங்க உட்காந்து தரிசனம் பண்ற மாரி மனசுல நினச்சு உங்க பிரார்த்தனைய சாவடியில இருக்கிற பாபா கிட்ட வைங்க. பாபாவோட அந்த முகத்த பார்த்தாவே அவ்வளோ பெரிய ஆனந்தமா இருக்கு. பாருங்களேன், அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பாபாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கணும் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஒவ்வொரு நொடியிலும் எனக்கு உன் தியானமே சாயி. உன் தியானமே சாயி. உன் தியானமே சாயி. ஷீரடியில் இருந்தாலும் உன் தியானமே சாயி. ஷீரடியில் இருந்தாலும் உன் தியானமே சாயி. உன் தியானமே சாயி. உன் தியா